இது வந்து ஆகாய முத்திரை. இந்த முத்திரையை வந்து எப்படி செய்கிறது, அதோட பலன்கள் என்ன, அது வந்து எவ்வளோ நேரம் செய்யணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போது ஒரு கேள்வி, எனக்கே இந்த கேள்வி, நான் முத்திரைகள்லாம் கற்றுக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. இப்போது முத்திரைகள் பண்ணால் இது இதயம் பலமாகுது, எலும்பு பலமாகுதுனாக்கா அது எப்படி நம்ப முடியுமா? அது வந்து சரியாக அறிவியல் பூர்வமாக இந்த காலத்தில் அங்கே தான் நம்ம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோட யோசிக்கணும். நான் வந்து முத்திரைகளும் யோக பயிற்சிகளும் மூலிகை வைத்தியங்களும் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அனுபவ சித்த வைத்தியர்களோட அனுபவத்தையும் ஆரோக்கியமான யோக பயிற்சிகளையும் முறையான முத்திரை செய்முறையும் பார்த்துட்ருக்கேன். இதில் வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து இதெல்லாம் ஏதாவது ஒன்று பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட அனுபவம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல கட்டை விரலும் நடு விரலும். கட்டை விரல் வந்து அக்னி தத்துவம், நடுவிரல் வந்து ஆகாய தத்துவம். சரிங்களா? இப்போது மெதுவாக கட்டை விரலை வந்து நடுவிரலை மெதுவாக தொடணும், அழுத்தாமல் மெதுவாக தொடணும். மெதுவாக தொட்டுட்டு இந்த சுண்டி விரலும் மோதிரி விரல் அந்த சிறிய விரல் இது எல்லாமே வந்து நேராக இருக்கணும். உள்ளங்கை வந்து அகலமாக இருக்கணும். சரிங்களா? இது மாதிரி அழுத்தாமல். இப்போது இந்த முத்திரையை வந்து எவ்வளோ நேரம் செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல எல்லா முத்திரைகளுமே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குறைந்தது 5 நிமிடத்தில் ஆரம்பிங்க. அதிகபட்சமாக 45 நிமிடம் ஒரு நாளைக்கு செய்யணும். ஆனால் அந்த 45 நிமிடமும் ஒரே நேரத்தில், இப்படி 45 நிமிடம் ஒரே நேரத்தில் உட்காந்துருக்க முடியாது தான் இல்லையா? நேரம் இரவு செய்யணும், இல்லைன்னா விடிய காலையில் எழுந்து செஞ்சால் தான் இது மாதிரி முத்திரைகள் வந்து 45 நிமிடங்கள் வந்து செய்ய முடியும். அதுக்கு பதிலாக என்னென்ன செய்யலாம்னா, அந்த 45 நிமிடங்களை நம்ம 3 வகையாக பிரிச்சுக்கலாம். காலையில் 15 நிமிஷம், மதியானம் 15 நிமிஷம், இரவு 15 நிமிஷம். அது மாதிரி விட்டு விட்டு கூட பண்ணலாம். ஒரே நேரத்தில் உட்காந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லைன்னா 10, 15, 10, 10 அப்படி கூட பண்ணலாம். ஒரு அரை மணி நேரம் அப்படி கூட பண்ணலாம். ஆனால் அது வந்து படிப்படியாக நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கோங்க உங்களோட நேரத்தை. இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே இப்போ சாமி கும்பிட்றீங்கன்னாக்கா ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அங்கே செலவு பண்ணலாம். நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணும்போது நான் இப்போ ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த தியான முத்திரைகளை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முத்திரைகளையும் பயன்படுத்தலாம். சரிங்களா? அப்போ அதில் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணிவிடுங்க. மதியானம் நீங்கள் அலுவலகத்தில் இருந்தாலும் இல்லை வீட்டில் இருந்தாலும் ஒரு 10 நிமிடம் வந்து இந்த முத்திரையில் செய்யணும். ஏன்னா பொது இடங்களில் அல்லது அலுவலகத்தில் வந்து இந்த முத்திரை செஞ்சுட்டு உட்காந்துருந்தாக்க எல்லாருக்கும் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது நம்ம. அதனால் என்ன பண்ணலான்னா சாதாரணமாக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சாப்பிடும்போது உட்காந்துருக்கும் போது வேறு ஏதாவது முத்திரைகளை பயன்படுத்திக்கலாம். இந்த குறிப்பிட்ட முத்திரையை வந்து நீங்கள் வீட்டில் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அப்போ இரவு வந்து மாலை வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிடம், 6 மணிக்கு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிடும்போது ஒரு 10 நிமிடம், இரவு படுக்கும்போது ஒரு 10 நிமிடம், அப்படி 10 பிரிச்சா கூட 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ அதான் அவ்வளோ நேரம் செய்யணும். ஓகே, இப்போ வந்து இதோட பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். இது அக்னியும் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோலெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த அக்னி தத்துவம் உள்ள கட்டை விரல் வந்து எந்த இது வாயு, ஆகாயம், நிலம், நீர் இதில் எந்த ஒரு தத்துவத்தோட நுனியை தொட்டாலும் அதோட ஆற்றல் வந்து அதிகமாகும். இப்போது இந்த நடுவிரல் வந்து ஆகாயம், அதுக்கு நம்ம உடல் சார்ந்த பலன்கள் என்னன்னாக்க, ஆகாயம் வந்து 3 வேலைகள் இந்த தத்துவத்துக்குள்ள இந்த விரலுக்குள்ளது பலன் என்னென்ன, நம்ம இந்த உடல் கூடா இருக்கிறதுக்கு காரணம் வந்து எலும்புகள் தான். எலும்பு கூட்டில் தான் தசையும் நார்களும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க இல்லைங்களா? அப்போது அந்த எலும்பை வந்து பலமாக வைத்திருக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து இந்த ஆகாய தத்துவத்துக்கு உள்ளது, இந்த நடுவிரலுக்கு. அப்போ அந்த எலும்பில் வந்து எலும்பு மஜ்ஜைகளில் வந்து ரத்தம் ஊறுது, புதிய ரத்தங்கள். ஸோ அப்போது ரத்த உற்பத்தி தூய ரத்தமாக இருப்பதற்கு அது 2வது காரணம். 3வது காரணம் வந்து இந்த நடுவிரல் நம்மளோட இதயத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால இதயம் வலிமையாகவும் பலமாகவும் இருக்கும். இந்த 3 வரை எலும்பு வந்து வலிமையாக இருக்கவும், எலும்பு மஜ்ஜைகளில் ஊறும்
ரத்தம் வந்து சுத்தமான ரத்தம் உருவாகவும், மூன்றாவது இதயம், இது இதயத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இதயம் வந்து வலுவாகவும் இருப்பதற்கு இந்த முத்திரை வந்து பயன்படுது. 45 நிமிடம் நீங்கள் தினந்தோறும் செய்யணும், இல்லைன்னா தேவைப்படும் போது செய்யலாம். அதுதான் சரிங்களா. இதுதான் பலன். இப்போ ஒரு கேள்வி, எனக்கே இந்த கேள்வி, நான் முத்திரைகள்லாம் கற்றுக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. இப்போது முத்திரைகள் பண்ணால் இது இதயம் பலமாகுது, எலும்பு பலமாகுதுனாக்கா அது எப்படி நம்ப முடியுமா? அது வந்து சரியாக அறிவியல் பூர்வமாக இந்த காலத்தில் அங்கே தான் நம்ம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோட யோசிக்கணும். இப்போது உணவே மருந்துன்னு சொல்கிறோம். நல்ல ஆரோக்கியமான உணவை மட்டும் சாப்பிட்றோம், போதுமானது. இப்போ ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாக்க நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம்னாக்கா அது போதுமா? பத்தாது. ஆரோக்கியமான உணவு வேணும். நம்ம உணவு சாப்பிட்ற அளவுக்கு வந்து உடற்பயிற்சி வேணும். உடற்பயிற்சி, தேகப்பயிற்சி வேணும். அதே தேகப்பயிற்சி வந்து தசைகளுக்கும் நார்களுக்கும் எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் பயன்படக்கூடிய தசை. அது கார்டியோலாம் பண்ணிங்கன்னா நம்ம நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் நல்லது. வெயிட்டு அது மாதிரி பண்ணிங்கன்னா, ஸ்ட்ரென்த்னிங் பண்ணிங்கன்னா நம்ம மசில்ஸ் வந்து பில்ட் பண்ணலாம், அது ஸ்ட்ராங்காக இருக்கும். பேலன்ஸ் எக்ஸசைஸ், யோகா அது மாதிரிலாம் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிங்கன்னா நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு பயன்படும், பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா. அப்போது யோகா ஆசனங்கள் பண்ணும்போது உள் உறுப்புகளுக்கு வந்து அது வந்து வேலை செய்யும். அது மட்டும் போதுமா? உணவு நல்ல உணவாக இருக்கணும், ஆரோக்கியமான உணவு, நல்ல உடற்பயிற்சி இருக்கணும், அதாவது முறையான உடற்பயிற்சி இருக்கணும், யோகா பயிற்சிகளும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் செய்யணும், இல்லை ஸ்ட்ரெச்சிங் அது மாதிரி பண்ணணும், நல்ல உறக்கம் இருக்கணும், நல்ல உறக்கமும் இருக்கணும். இது எல்லாமே இருக்கணும். அது கூட வந்து இந்த முத்திரைகளும் இருக்கணும். புரியுதுங்களா? இப்போது எளிமையாக நான் சொல்கிறது என்னென்னா, முத்திரைகள் மட்டும் பலன் தருமானாக்க இது வந்து இதெல்லாம் வந்து ஆட் ஆன் வேல்யூஸ் தான் இதெல்லாம். புரியுதுங்களா? முத்திரை மட்டும். சில முத்திரைகள் வந்து இப்போ வெப்பத்தை உண்டாக்கக்கூடிய முத்திரைகள்லாம் இருக்குது, உடம்புல வந்து சூடு உண்டாக்கக்கூடிய முத்திரைகள்லாம் இருக்குது. அந்த முத்திரைகள்லாம் வந்து நீங்கள் உட்காந்து அந்த முத்திரைகள் இருந்தாவே உடல் வந்து சூடாகும். இப்போது இந்த முத்திரைகள் வந்து வேலை செய்யும். ஆனால் நீங்கள் வந்து இதை மட்டும் நம்பி இது மட்டும் ஒரு சொல்யூஷன் கிடையாது. இப்போ நான் இதயம் வலுப்படும்னாக்க இந்த முத்திரையிலே உட்காந்து இதயம் வலுப்பட்டுருமா? வலுப்படாது. அப்போது நம்ம எல்லாமே செய்யணும். இந்த முத்திரைகள் அதற்குள்ள பயனை நம்ம உடம்புக்குள்ளே சேர்க்கும். இப்போ யோகா செஞ்சாக்க எப்படி நம்ம உடம்புக்குள்ள பலன், அதுக்குள்ள பலன் சேருதோ, உடற்பயிற்சி தேகப்பயிற்சி செஞ்சால் இப்போ ஓடுனா, நடந்தால், விரைவாக நடந்தோன்னா, மாடிப்படி ஏறி இறங்கினா அதுக்குள்ளே என்ன சக்தி நமக்கு கிடைக்குதோ அது மாதிரி தான். அது எல்லாமே வந்து அதோட அந்தந்த பங்களிப்பை வந்து நம்ம உடம்புக்கு கொடுக்குது. சரிங்களா. இப்போ தியானம் பண்ணாக்க மனது அமைதியாகுது. உயர் ரத்த அழுத்தம் இருந்ததுனாக்க நம்ம நல்ல ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மூச்சு பயிற்சி செய்யும் போது அது சாந்தமாகுது. அப்போ இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா, இது எல்லாமே வந்து இணையணும். இணைந்தால் தான் நமக்கு வந்து ஒரு முழுமையான ஆற்றலும் ஆரோக்கியமும் கிடைக்கும். அதனால் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் முத்திரைகளை பார்க்கணும். ஒழிஞ்சு முத்திரைகள் செஞ்சால் இது கிடைக்குன்றதுனால முத்திரைகளை மட்டும் உட்காந்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் ஆழமாக சொல்கிறேன். சரிங்களா. சரி, இது வந்து ஆகாய முத்திரை. உங்களுடைய தினந்தோறும் அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற அந்த செயல்களோட அதெல்லாம் சரியாகவும் இருக்கணும், நல்ல தூக்கமும் இருக்கணும். அது கூட வந்து நீங்கள் சாமி கும்பிடும்போது இது வந்து ஒரு முத்திரையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அல்லதுனா பல தியான முத்திரைகளும் மூச்சு பயிற்சி முத்திரைகளும் சொல்லியிருக்கேன். அது அந்தந்த பலன் உங்களுக்கு நீங்கள் உணர முடியும். இப்போ பாருங்கள், இது மாதிரி செஞ்சு நீங்கள் உட்காந்து பாருங்கள். உட்காந்து பார்த்ததுக்கப்புறம் அது என்ன உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத வந்து உங்களோட அனுபவத்தை வந்து என்னோட கமெண்ட்டில் வந்து பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா. சரி, இது வந்து ஆகாய முத்திரை பலன்கள் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் இது மாதிரி வந்து இன்னொரு சக்தி வாய்ந்த முத்திரைகளை வந்து பயன்படுத்தி அது எப்படி அதோட பலன்கள் என்னன்றதை பார்க்கலாம். சரிங்களா. நன்றி, வணக்கம்.